கேட்டுக்கலாம். திரு ரவிக்குமார், ராகுல் காந்தியுடைய இந்த கேள்வி அல்லது ட்விட்டர் பதிவுகள் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு ஒரு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு இடத்திற்கு அவங்க அல்லது அங்கே இருக்கக்கூடியவங்க அவருடைய ட்விட்டரை நமக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இது சரியான ஒரு அணுகுமுறையா அப்படின்னு சூர்யா பாஜகவிலையும் கேள்விகள் எழுப்புறாங்க. நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுகிறத பார்த்திங்கன்னா அதில் அவர் நாங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் டெரரிஸ்ட் ஹைட் அவுட்ஸை நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம், நீங்கள் ஒதுங்கி நில்லுங்க, நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் சொல்கிறார். அப்படின்னா இந்தியாவோட ஆர்குமெண்ட் இப்போ இது வரைக்கும் என்னவாக இருக்குன்னா, பாகிஸ்தான் தான் டெரரிஸ்ட்டை அங்கே பாதுகாத்து வச்சுருக்கு, டெரரிசத்தோட ஹப்பாக அது இருக்குது. அப்போ பாகிஸ்தான் ஒரு டெரர் தீவிரவாதத்தை ஆதரிக்கிற அல்லது தீவிரவாதிகளை உருவாக்குகிற நம்முடைய குற்றச்சாட்டு உற்பத்தி செய்கிற ஒரு நாடாக இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். ஆனால் ஜெய்சங்கருடைய வாதம் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தீவிரவாதிகளை அட்டாக் பண்ண போகிறோம், பயங்கரவாதிகளை அட்டாக் பண்ண போகிறோம், அது நீங்கள் ஒதுங்கி நில்லுங்கன்னா அப்போ பாகிஸ்தானுடைய அரசுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட்டை இது இன்டைரக்டாக கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ இப்போ யார் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இவங்க தான் பாகிஸ்தானுக்கும் அந்த பயங்கரவாதிகளுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது போல் ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமாக கொடுத்துருக்கிறார்கள். இது இன்னும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறது. இன்னொன்று, இதில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார், பொதுவெளியில் கேள்வி எழுப்புகிறார்னா, இந்த பொதுவெளியில் இது எல்லாமே வந்துடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா ரஃபேல் டீலை அங்கே அவங்க போட்டிருந்த டீலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெரிய அளவில் சிஎன்எனில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இது மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்க, அப்பயே ஷேர் ரஃபேல் ஷேர் விழுந்தது, அந்த ஜேடன்சி தயாரிக்கிற சீன நிறுவனத்துடைய ஷேர் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறதெல்லாம் மீடியாவில் ரிப்போர்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் 6000 எக்ஸ் ஹேண்டில்ஸை எங்களை பிளாக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே எக்ஸில் இருந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி அப்படியெல்லாம் நீங்கள் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணாலும் மக்களுக்கு எல்லா தகவல்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க எவ்வளவு ரவிக்குமார், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சருடைய பதில் மூலமா அல்லது அவர் கருத்து மூலமா பாகிஸ்தான் தீவிரவாதிகளிடமிருந்து தள்ளி நிற்குதா அப்படி ஒரு தோற்றத்தையே உருவாக்கணுங்கிறீங்க. அது ஒரு லாஜிக் இருக்கு, அதை கேட்கலாம் பதில். ஆனா இன்னொரு பக்கம் வெளியுறவுத்துறை செயலாளர் முப்படை தளபதிகள் ஒரு விளக்கத்தை நாட்டுக்கு கொடுக்குறாங்க, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த அவர்களுடைய கருத்தில் நீங்கள் ஏற்புடையது இல்லாமல் இருக்கீங்களா? ஏன்னா வெளிநாட்டு நியூஸ் ஏஜென்சிஸ் கொடுக்குற செய்திகளை கேள்விக்குள்ளாக்குறது அப்படிங்கிறத எப்படி பார்க்கணுங்கிறத அவங்க கேட்குறாங்க. ராகுல் காந்தி வேணும்னா பிரதமர்கிட்ட நேரடியாக கேட்டிருக்க முடியுமே, அவருக்கு அக்கறை இருந்தால். அதையே நம்ம இப்போ இல்லை, இப்போ அதாவது அவங்க ப்ரீஃபிங்லேயும் பார்த்திங்கன்னா, இந்திய அரசாங்கத்துடைய ப்ரீஃபிங்லேயே சரி, இது வரைக்கும் இது மாதிரி நடக்கலைன்னு அவங்க இது வரைக்கும் டினை பண்ணலை. இது மாதிரி எங்களுடைய விமானங்கள் எதுவும் நாங்கள் இழக்கலைன்னு டினை பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் இது மாதிரி யுத்தம்னு வந்ததுன்னா இழப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் தான் வந்துட்டு இருந்தது. ஸோ இவங்க கிளியர் கட்டாக ரஃபேல் நம்ம லூஸ் பண்ணலை, அது யுஏவி அவங்க அட்டாக் பண்ணதா சொன்னாங்க, அது கிடையாது அப்படின்னு சொல்லி சுத்தமாக டினை பண்ணலை. எனவே தான் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் சிஎன்என்லேயோ அல்லது ரைட்டர்லேயோ வந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு அது தெளிவாக விரிவான செய்திகள் அமெரிக்க அதிகாரிகள் பிரெஞ்சு சோர்சஸ் எல்லாத்தையும் கோட் பண்ணி அவங்க போடுறாங்க. ஆனால் அதையெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் கேட்கல. இப்போவும் அரசாங்கத்துக்கிட்ட தான் கேட்குறார், நீங்கள் ஏன் அதை சொல்லுங்க, இதனால லாஸ் ஏற்பட்டுதா? ஏன்னா நீங்க இப்ப அமைச்சரே சொல்றாரு நாங்க இன்ஃபார்ம் பண்ணோம்னு சொல்லி, அதனால தான் நமக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டதா? அப்ப எவ்வளவு நமக்கு இழப்பு ஏற்பட்டது நீங்க வெளிப்படையா சொல்லுங்கன்னு கேட்கிறார். அது இந்த நாட்டுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கத்தானே செய்யுது. ஏன்னா இன்னைக்கு நாடு ஒன்னா இருக்கு. இப்ப எல்லாருமே இந்த அரசாங்கத்துடைய நடவடிக்கை, ராணுவ நடவடிக்கையை நாம ஆதரிச்சோம். அதுல யாருக்கும் ஒரு கருத்து மாறுபாடும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் நம்ம ஒரு பெரிய பேரணியை ராணுவத்தை
ஆதரித்து நடத்தினோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு மனதாக இருக்கிற நேரத்தில் இப்போ வந்து இதுல வந்து யாரு சீப்பா பாலிடிக்ஸ் பண்றாங்க பாருங்க. இப்ப கூட வந்து இந்த டெலிகேஷன்ஸ்ல காங்கிரஸ் கொடுத்த 4 பேர்ல ஒரே ஒரு ஆனந்த் டெலிகேஷன்ஸ் பேசலாம் திரு ரவிக்குமார். அதையும் நம்ம ரெண்டாவது சுற்றுல பேசுறோம். ஓகே, ஆனா டிஎம்சி கொடுத்ததே அப்படி பண்றாங்க. இதுல வந்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஓகே ஓகே, ஆனா என்ன அடிப்படையா என்ன கேள்வி வருதுன்னா, இந்த நேரத்தில் இதை கேள்வி உள்ளாக்கணுமா? அப்ப ஒரு ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோன்ற அந்த மெசேஜ் உலக நாடுகளுக்கு போகாதல்ல. ஒரு பிரின்சிபல் அப்போசிஷன் லீடர் இன் பார்லிமெண்ட் இஸ் ஆஸ்கிங் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ்ன்ற போது மற்ற நாடுகள் அதை எப்படி பார்ப்பாங்கங்கிறதும் ஒரு முக்கியமாக வருது இல்லை. ஏற்கனவே சீனாவோ அல்லது டர்க்கியோ அவங்களோட ஸ்பான்சர்ட் நியூஸ் ஏஜென்சியோ இந்தியாவுக்கு எதிரான ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அப்போது இது இன்னும் கூடுதலான ஒரு இடத்த கொடுத்துருமாங்கிற கேள்வி வைக்கிறாங்க. நிச்சயமா நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்க கவனம் எடுத்துக்கணும். யாரு இன்னைக்கு கவர்மெண்ட்டை ரன் பண்றவங்க இன்னும் பொறுப்போட இருக்கணும். ஆனால் இன்னைக்கு இந்தியா வந்து ஒற்றுமையா இருக்குன்னு எல்லா கட்சிகளும் போய் வாலண்டரா எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் இல்லைங்க, நாங்க எங்களுக்குள்ளார நாங்க பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம்னு காட்டுறது யாரு? நீங்களே கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து மன்மோகன் சிங்கை போட்டு கிண்டல் பண்ணது யாரு? இன்னைக்கு வந்து இந்த மாதிரி டீம் அமைக்கிறதுல கூட வந்து இது மாதிரியான சில்லியா பாலிடிக்ஸ் பண்றது யாரு? அப்போ இங்க இருக்கிறவங்க ஒற்றுமையாக இல்லை. அது மட்டும் இல்ல, இங்க வந்து பாருங்க, நம்ம வந்து என்ன அதுக்கு பதிலா ஃபாரின் செக்ரட்டரியை யாரு கிரிட்டிசைஸ் பண்ணா, இன்னைக்கு வந்து நம்ம இதை பிரீஃப் பண்ணவங்கள ராணுவ அதிகாரி அவங்கள யார் வந்து இன்னைக்கு மிக மோசமாக தாக்குதல் பண்ணி இன்னைக்கு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து சுவமோட்டோவை போய் வழக்கு பதிவு பண்ண சொல்லி வந்திருக்க யார் செஞ்சா? இங்க இருக்கிற மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற நேரத்தில் இல்லை இல்லை நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்று காட்டுகிறது யாரு? இங்க இருக்கிற ஆளுங்கட்சியும் அவர்களுடைய ஆதரவான சங்க பரிவாரங்களும் தான். அவர்கள் தான் இன்னைக்கு வந்து மத அடிப்படையில் இங்க திரும்பவும் இதை வந்து பிளவுபடுத்திட்டு இருக்காங்க. அந்த அவங்களுடைய வெறுப்பு அரசியலை சொல்றதுக்கான காலம் இது இல்லைங்கிறத அவங்களுக்கு யார் சுட்டி காட்டுவது? அதை செய்ய வேண்டாமா? இன்னைக்கு நீதிமன்றம் வந்து அதுதான் சுட்டி காட்டியிருக்கு. நீதிமன்றத்தில இருந்து சொன்னதுக்கு பிறகு கூட அவங்க அதை நிறுத்தலையே. ஓகே, பேசலாம் சார். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு பாலச்சந்தர், நீங்க எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு தரப்புல இருந்தும் ராகுல் காந்தி ஒரு கேள்வி எழுப்புகிறார். அதற்கு எதிர்வினையாக பாஜக இருந்து கடுமையான விமர்சனம் வருது. அங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சௌஹான் போன்றவர்கள் கூட இது மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய உங்களுடைய அரசியலை நாட்டுக்கு எதிராக பயன்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் முன்வைக்கிறாங்க. மோடிக்கு எதிரான அரசியல நாட்டுக்கு எதிரான அரசியலா திருப்பி விடுறதே இந்த பாஜக தான். முதல்ல ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்றத நாட்டுக்கு எதிரான அரசியல்னு சொல்றது வந்து முட்டாள்தனம். அது ஜனநாயக கோட்பாட்டுக்கு எதிரானது. இதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த நாடு யுத்தத்துக்கு போன போது எதிர்கட்சிகள் உட்பட, நீங்கள் நான் உட்பட, இந்த நாட்டின் சிறுவர் சிறுமியர் உட்பட இந்த நாடே இந்த அரசுக்கு பின்னாடி நின்னோம்.